அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் கேட்டறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 5 வாரங்களாக குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய நபிமொழிகள், அது குறித்த பல விரிவான தகவல்களையும், நபிகள் பெருமகனார் மீது இட்டுக்கட்டப்பட்டதாக வரக்கூடிய செய்திகளின் நிலை என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இது ஷாபானுடைய மாதம். ஏறத்தாழ இந்த மாதத்தினுடைய பாதி நாட்களை தாண்டி நாம் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு வாரங்கள் அல்லது 1.5 வாரங்களுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ரமலான் என்ற இறைவனுடைய அருள் பெற்ற ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தை குறித்த ஒரு சில தகவல்களையும், இந்த மாதம் வருவதற்கு முன்னால் நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கான ஒரு சில நினைவூட்டுதலாகத்தான் இந்த உரையை நாம் அமைக்க இருக்கிறோம். ரமலான் தொடர்பாக இரவு தொழுகை, நோன்பு, அதில் பேணப்பட வேண்டிய காரியம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் குறித்த கேள்விகளுக்கான பதிலாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அது குறித்த நிகழ்ச்சியாக நடைபெறும். அப்படிங்கிறத கூடுதல் தகவலாக உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆரம்பமாக ரமலான் என்ற இந்த மாதம் பிறை அடிப்படையிலான 9வது மாதம். இது முதல் மாதம் முஹர்ரம், இறுதி மாதம் துல்ஹஜ், பிறை அடிப்படையிலான 9வது மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலானை நீங்க பார்க்கலாம். இப்போ பிப்ரவரி பாதிக்கு பிறகு வருகிற ரமலான் அடுத்த வருஷம் இப்படி வராது, பிப்ரவரி பாதியிலே வந்துடும். அதற்கடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரியினுடைய முதலில் வரும். அதுக்கடுத்த வருடம் 2030 29 கால பொழுதுகளில் ஜனவரிக்குள்ள இந்த ரமலான் வரும். இந்த ரமலான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிசம்பர்ல இருந்தது, மறுபடியும் எங்க வந்துருச்சு, ஜனவரிக்கு வந்தாச்சு. இது ஒவ்வொரு ஆண்டும் இது 10 நாட்கள் குறைவதற்கான காரணம், இந்த ஆங்கில மாதம் அல்லது தமிழ் மாதம் என்பது சூரியனை அடிப்படையாக வைக்கப்பட்ட மாதம். வருஷம் 365 நாள், ஒரு 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் 4 வருஷத்துக்கு சேர்ந்தா ஒரு நாள். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 4 வாட்டி வருது இல்ல, 6, 12, 18, 24. இந்த 6 மணி நேரத்தை சேர்த்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆக்கி அதான் லீப் இயர்னு வைப்பாங்க. பிப்ரவரி மாசத்துக்கு 28 நாள், 4 வருஷத்துக்கு ஒருக்க பிப்ரவரி எப்படி வரும், 29 நாள் அப்படிம்பாங்க. அது அந்த கணக்குல போடுறது. சூரியன் பூமியை சுத்தி வருவதற்கு 365 நாட்கள் 6 மணி நேரம் ஆகும். அதை வைத்துத்தான் ஜனவரி பிப்ரவரி என்ற மாதம், சித்திரை வைகாசி என்ற தமிழ் மாதம், உலகத்தில் எல்லா மாசமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரபியர்கள் வித்தியாசமாக பிறையை அடிப்படையாக வைத்து இந்த மாதத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இது அரபியர்கள் உருவாக்கல. அல்லாஹ் வானம் பூமியை படைத்த காலத்தில் இருந்தே பிறையை வைத்துத்தான் அல்லாஹ் மக்களுக்கான கால கணக்கீட்டாக அமைத்திருக்கிறான். யஸ்அலூனக அனில் அஹில்லா. நபியே அவர்கள் பிறையை குறித்து கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்துல் லின்னாஸ் வல் ஹஜ். அது ஹாஜிகளுக்கான கால கணக்கீடாகவும் மக்களுக்கான கால வழிகாட்டியாகவும் அது இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் பிறையை குறித்து பேசுகிறான். அப்ப மாதத்தை நாம எப்படி கணக்கு போடணும் மார்க்க அடிப்படையில், பிறையை வைத்து. இந்த பிறை இருக்குல்ல, இது ஒரு மாதத்திற்கு பூமியை சுற்றி வருவதற்கு 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் ஆகும். இந்த 29, 30, 31 கிடையாது. எந்த மாசத்துல என்ன கிடையாது, 31ங்கிறதே கிடையாது. பல மாதத்துக்கு 29 தான் வரும், 30 வராது. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது என்ன ஆகும்னா, ஆங்கில மாதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு வருஷம் முடியும் போது 10 நாட்கள் இது கம்மியா இருக்கும், அல்லது 7 நாட்கள் 8 நாட்கள் அப்படி கம்மியா இருக்கும்.
அதனால தான் அடுத்தடுத்து பிறை பார்க்கும்போது மாதங்களை கடந்து போய்கிட்டே இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் டிசம்பருக்கு போயிடும். ரமலான் டிசம்பருக்கு போகும், நவம்பருக்கு போகும், அப்படி சுத்திக்கிட்டே வரும். அடுத்து ஒரு 50 வருஷம் கழிச்சா மறுபடியும் பிப்ரவரிக்கு வந்துடும். அப்ப இப்படி பிறை அடிப்படையிலான முறையில் இந்த மாதங்கள் கணக்கிடப்படுவதுங்கிறது ஒரு தகவலுக்கு நாம நினைவுபடுத்துறோம். கூடுதலாக ரமலானை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது, பொதுவா மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரமலான் புனித மாதம் அப்படிம்பாங்க. அது தப்பு. ரமலான் புனித மாதம் கிடையாது. புனித மாதம்னு சொன்ன தப்பு இல்லப்பா. ஜும்மா புனித ஜும்மா தினத்தை என்ன சொல்லுவோம், இது புனிதமான ஜும்மா தினம், புனிதமான பெருநாள் தினம், புனிதமான லைலத்துல் கத்ர் தினம் அப்படின்னா சொல்றோம். அது மாதிரி புனித மாதம்னு சொன்ன இங்க தப்பு இல்லை. மாதத்தை பொதுவாகவே புனிதம்னு சொன்ன 4 மாதம் இருக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் மாதங்கள் 12 அரபு மாதங்கள் பிறை அடிப்படையிலான மாதங்களில் 4 மாதத்தை அல்லாஹ் புனித மாதம் என்று சொல்லுகிறான். 3 மாதம் தொடர்ச்சியாக வரும், 1 மாதம் தனித்து வரும். துல்காதா, துல் ஹஜ், முதல் மாசம் முஹர்ரம், கடைசி 2 11 12 முதல் மாசம். இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். அது போக சென்ற மாதம் 7வது மாதம் ரஜபு மாதம். இந்த 4 மாதம் புனித மாதம்ங்கிறான். இப்ப நம்ம சம்பந்தமே இல்லாம ரமலான் மாதம் புனித மாதம்ட்டா மக்கள் இப்படி நினைச்சுக்கிறாங்க. ரமலான் மாதம் புனித மாதம். இப்ப யார்ட்டையாவது கேட்டு பாருங்களேன், ரமலான் மாதத்தில் போர் தொடுக்கலாமா, மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்ட கூடாது. அல்லாஹ் புனித மாதத்தை போர் தொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். ரமலான் புனித மாதம் அசர்த்து பயன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி போர் தொடுக்கிறது? பத்ர் யுத்தமே எந்த மாசம் தான் நடந்துச்சு? ரமலான் மாசம் தான் நடந்தது. பத்ர் யுத்தம் ரமலான் மாதத்தினுடைய பிறை 17 நடந்தது. அப்போ இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளணும். இது புனித மாதம் கிடையாது. மக்கள் ஏன் இதை புனிதம்னு சொல்றாங்க அப்படின்னா, இது மக்களாக உருவாக்குனது, அல்லாஹ் சொல்லல. இதுல இறைவனுடைய நினைவு கூறக்கூடிய காரியங்கள் அதிகம் நடைபெறுகிறது. வழிபாட்டுக்குரிய காரியங்கள் அதிகமாக நம்ம ஈடுபடுகிறோம். இறைவன் குர்ஆன் அருளினான். அதனால நாமளா சொன்ன வார்த்தை என்னது? புனிதம். இதை எப்படி சொன்னா கரெக்டா இருக்கும்னா, அருள் நிறைந்த மாதம் ரமலான், தப்பு கிடையாது. இறைவனுடைய பரக்கத்து பாக்கியங்கள் ஏராளமான அருள் வளங்கள் ரஹ்மத்தெல்லாம் வரக்கூடிய மாதம் ரமலான் அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் இந்த ரமலானை ஒரு 4 வார்த்தைகள்ல விளக்கம் கொடுக்கறாங்க. இதா ஜா ரமதான், ரமலான் மாதம் வந்து விட்டால், ஃபுதிஹத் அபுவாபு ஸமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஓ குல்லிகத் அபுவாபு நார், நரக வாசல் மூடப்படுகிறது. ஓ ஃபுதிஹத் அபுவாபு ஜன்னா, சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. 2 வாசலை திறக்கிறான், ஒரு வாசலை மூடுறான். நரக வாசலை மூடி சுவன வாசலை திறந்து வானத்தின் வாசலையும் அல்லாஹ் திறக்கிறான். வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகிறார்கள். இதுக்கு பொதுவா உலகம் முழுக்க கொடுக்கப்படுகிற விளக்கம் என்னன்னா, ஷைத்தான் இந்த மாசம் வேலையே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. அது உண்மையிலே அப்படியான அர்த்தத்தில் நபிகள் பெருமானார் சொல்லல. அப்ப என்ன, ஷைத்தான் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறானே, அந்திரணி இலா யௌமி யுபாஸூன், திருப்பி எழுப்பப்படுகிற நாள் வரை எனக்கு அவகாசம் தாயா அல்லாஹ், இன்னக்கமினல் முந்தரீன், உனக்கு நான் வாய்ப்பை கொடுத்துட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு உனக்கு 1 மாசம் லீவு கொடுத்துருவேன், அப்ப என் அடியார்கள் அமல்ச்சி. அப்படி கிடையாது. அவனுக்கு வாய்ப்புனா கியாமத் நாள் வரைக்கும் வாய்ப்பு தான். அவன் எல்லா மாசமும் வழி எடுப்பான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை பற்றி சொன்னார்கள், இன்ன ஷைத்தானை எஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் மனிதன் ஓடுகிற ரத்தம் ஓடுகிற இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை நீங்க பிரிக்கவே முடியாது. நீங்க ஷைத்தானை விட்டு என்ன பண்ண முடியாது, பிரிந்தெல்லாம் உங்களால வாழ முடியாது. உங்க கூட தான் அவன் இருப்பான், சாகர வரைக்கும் உங்க கூட தான் இருப்பான். அப்ப ரமலான்ல அவனை விளங்கிடுறான் அப்படிங்கறதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ விளங்கிடுன்னு தான் அதுக்கு அர்த்தம். நம்மளால விளங்கப்பட சொல்றான், இந்த மாசமா தான் உனக்கு கொஞ்சம் பூட்ட போடு, நீ அல்லாஹ்னு அமல் செய்யி அப்படின்ற அர்த்தத்தில் தான் இதை புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, ஷைத்தான உண்மையிலே அப்படியே பாவமே நடக்கூடாது. ஷைத்தான் இல்லைன்னு என்ன நடக்கூடாது, பாவங்கள் இங்க நடக்கவே கூடாது. ஆனா நல்ல பார்க்கலாம், பாவம் அதிகமாகவும் நடக்கும். சில முஸ்லிம்கள்ட்ட பாவம் இல்லாத நிலை போன்று சில முஸ்லிம்கள் பாவத்தை அதிகம் செய்வதும் இப்பதான். நோன்பு கரெக்டா வைக்க மாட்டாங்க, கரெக்டா தொழுவ மாட்டாங்க. இந்த காலத்திலும் தவறுகள் தீமைகள் செய்யக்கூடியவர்கள் உண்டு. இப்ப ஷைத்தான் இங்க தான் இருக்கிறான், அவன் எங்கேயும் போக மாட்டான். கியாமத் நாள் வரைக்கும் ஷைத்தான் நம்ம கூட தான் இருப்பான். நாம சாகர வரைக்கும் ஷைத்தான் நம்ம கூட தான் இருப்பான். அப்ப விலங்கிடப்படுகிறதுன்னா விலங்கிடப்படுவது இல்லை, நீங்க விலங்கிடுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொர்க்கம் திறக்கப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க மௌத்தாயிட்டா, ரமலான்ல மௌத்தாயிட்டா சொர்க்கம் கிடையாது. அபூஜஹல் எங்க மௌத்தானா? ரமலான்ல மௌத்தானா. அபூ லஹப் ரமலான், உத்துபா ஷைபா உமையா ரமலான்ல, எல்லா பெரிய பெரிய அயோக்கியனும் மௌத்தானது ரமலான்ல தான். அப்ப அவனுக்கெல்லாம் சொர்க்கமா? இது அந்த அர்த்தம் கிடையாது. சொர்க்கம் திறந்திருக்குன்னா சொர்க்கம் போறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல நிறைய இருக்கு. நீங்க தட்டி பறிச்சு சொர்க்கம் போயிடலாம்.
நரகம் போறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல குறைவு. அப்ப நரகம் மூடப்பட போவதும் இல்லை. சொர்க்கம் அதுக்கான இதுக்குன்னு தனியா திறக்கப்பட போறதுங்கிறதுலாம் கிடையாது. நரகம் சொர்க்கம் பொதுவாக இருக்கக்கூடியதுதான். சொர்க்கத்துக்கான வாய்ப்பை இந்த மாசத்துல பயன்படுத்திக்கங்க. அல்ல கொஞ்சம் நஞ்ச கூலி பொதுவாக கொடுத்தாலும் கூலி அள்ளி தான் கொடுப்பான். ரமலான்ல மொத்தமா அள்ளி கொடுக்கறான். அதனால கொஞ்சம் நன்மையை செஞ்ச பெரிய நன்மை அடைஞ்சிடலாம். நீங்க விட்டுறாதீங்க. இந்த மாசத்தை பற்றி பிடித்து சொர்க்கத்தை அடைஞ்சிருங்க, நரகத்தை விட்டு தப்பிச்சிருங்க, ஷைத்தானுக்கு இந்த மாசமாவது பூட்ட போட்டுருங்க அப்படிங்கிற கருத்தில் தான் இதை விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை நம்ம ஒரு புறம் பார்க்க முடிகிறது. இந்த ரமலான் மாதம் வந்தால் நம்ம பிரத்யோகமாக செய்யக்கூடிய அமல் என்றால் ரெண்டே ரெண்டு அமல் தான். இந்த குரான் ஓதுறது நம்ம உபரியா செய்யறது. இந்த குரான் இந்த மாசம் மட்டும் தான் ஓதணுமா? அது வருஷம் முழுக்க ஓதணும். திக்ர் இந்த மாசம் மட்டுமா? வருஷம் முழுக்க செய்யணும். ரெண்டு பிரத்யோகமான அமலை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ரமலானுக்கு என்று தேர்வு செய்து சொல்றாங்க. என்ன பிரத்யோகமான அமல்? ஒன்று நோன்பு, இன்னொன்று இரவு தொழுகை. ரசூல்லா மற்ற எந்த காலத்திலுமே இரவு தொழுகை வலியுறுத்தவே இல்லை. பெரிய அளவில் ஆர்வம் ஊட்டி கட்டாயப்படுத்தி கண்டிப்பா செய்யுங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லல. நபி தொழுதாங்க. நபி தொழுதாங்கிறது மட்டும் இல்ல, நபியினுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட ரசூலா என்ன பண்ணதில்லை, கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குறுக்க ஜனாசா இருப்பு அவங்களே சொல்றாங்க, நான் ஜனாசா கடப்பதை போன்று குறுக்க படுத்து கிடப்பேன், உறக்கத்தில் இருப்பேன். நபிகள் பெருமகனார் தொழுவாங்க, சுஜூதுக்கு வருவாங்க, என்ன செய்வாங்க, அவர்கள் விரலால் என்னை குத்துவார்கள், நான் காலை மடக்கிக் கொள்வேன். இந்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப ரசூல்லா என்ன செய்யல, ஆயிஷா நாயகியை வந்து தொழுகைக்காக அழைக்கல. அங்க அழைச்சாங்களா? அழைக்கல. இல்ல நமக்கு ஒரு கேள்வி வரும், அன்னைக்கு மாத விளக்கா கூட இருக்கலாம்ல. நீ என்னைக்குமே நபிகள் பெருமானார் கூட மனைவிமார்கள் என்று தொழுத நிகழ்வை நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப 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 அரிது. வருஷம் 365 நாள் ரசூலா தொழுதாங்கல்ல. அப்ப 365 நாள் மனைவிமார்கள் தொழுதிருக்கணுமா இல்லையா? மைமுனா நாயகி, ஜுவைரியா நாயகி, சஃபியா நாயகி, ஹப்சா நாயகி, ஆயிஷா நாயகி தொழுதிருக்கணும். அப்ப அவங்க தொழவே இல்லை. அவங்க கண்டிப்பா தொழுதிருப்பாங்க. ஒன்னு இஷா முடிச்சு தொழுதிருப்பாங்க, தனியா தொழுதிருப்பாங்க. ஜமாத்துங்கிற விஷயம் இல்லாம அவங்க தனியா வேற வேற நேரங்கள் தொழுதிருப்பாங்க. ஆனால் நபி யாரையுமே எழுப்பி என் கூட தொழு அப்படின்ற மாதிரி ஆர்வம் காட்டல. ஆனால் ரமலான் நேரம் வந்துடும். இப்ப ரசூல்லா என்ன செய்வாங்க அப்படின்னா, தன் மனைவிமார்களை எழுப்பி விடுவாங்க. என்ன தூங்குறீங்க, எந்திங்க, தொழுங்க, நம்ம தொழு ஆரம்பிப்போம், இன்றைய அதாவது இந்த மாதத்தினுடைய இரவுகளை நாம ஹயாத்தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தொழுவதோடு மட்டுமில்லாமல் தங்கள் மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. வருஷம் 365 நாள் தொழுகை இருக்குது, இரவு தொழுகை. ரசூல்லா எல்லாருக்குமான ஒரு மார்க்க வழிகாட்டுதல சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜாஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த இறையச்சவாதிகள் இரவில் குறைந்த நேரம் தான் தூங்குவார்கள். அப்ப மத்த நேரம் என்ன செய்வாங்க? போன் பார்ப்பார்கள். அப்படி கிடையாது, தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய அமலை நோக்கி நெருங்குவார்கள். அப்ப இரவில் குறைந்த நேரம் தூங்குவார்கள், மற்ற நேரத்தில் அவர்கள் வழிபாட்டில் இருப்பார்கள், சகர நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது இறையச்சவாதின் பண்பு. ஆனா இத மத்த 330 நாள் செய்யலைனாலும் இந்த 30 நாளாவது நீ செய்து விடு என்பதுதான் நபிகளார் அதிகமாக மக்களுக்கு வலியுறுத்திய காரியம். இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வந்து எத்தனை ரக்காயத்தை தொழுதாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாகவே தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வாத பிரதிவாதம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இரவு தொழுகைக்கு தொழுத எண்ணிக்கை வந்து 11 ரக்காயத். இதுதான் ரசூலா தொழுதிருக்கிறாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னா, மக்கால ரசூலா தொழுதாங்களா 13 வருஷம், ஃபர்லே 11 தான். ஃபர்ல எத்தனை? 11. இந்த 11க்கே ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு நிறைய விளக்கம் கொடுக்கப்படுது. நம்ம அந்த விளக்கத்து பக்கம் போக வேண்டியது இல்லை. 11 ரக்காத் தான் ஃபர்ல். சுபஹ் 2, லுஹர் 2, அஸர் 2, இஷா 2, மக்ரிப் 3, மொத்தம் எத்தனை ஆச்சு? 11 ரக்காத். ரசூலுல்லா ஃபர்ல்லயே அங்க 11 தான் கடைபிடிச்சாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் 2 நாளாவது, சுபஹை தவிர்த்து மக்ரிப்பை தவிர்த்து மத்த 2 என்னாவது 4 ரக்காத்தாக லுஹர், அஸர், இஷா மாறுது. அப்ப இப்ப 17 ஆயிடுச்சு. மக்கால இருக்கும்போது ஃபர்ல எத்தனை தான்? 11 ரக்காத். அப்ப ரசூலுல்லா ஃபர்லையும் 11 தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி 11 ரக்காயத்தை விட அதிகப்படுத்தி நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயகியினுடைய வீட்டில தான் ரசூலுல்லா அதிகமாக இரவு தொழுகையில ஒரு பெரிய ஆர்வம் எடுத்தது. அப்ப ஆயிஷா நாயகி பல ஆண்டுகளாக ஏறத்தாழ மதீனாக்கு போனதிலிருந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷம் ஆயிஷா நாயகி ரசூலுல்லா கூட இருந்திருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் அவங்க பார்த்த வரைக்கும் கணக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க சும்மா இல்ல, ஆயிஷா நாயகி வந்து படுத்து தூங்கிட்டாங்க அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லா ஒரு முறை வீட்டுல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகியும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ரசூலுல்லா எந்திரிச்சு ஆயிஷா நாயகி பாக்குறாங்க. பார்த்துட்டு தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து கிளம்பி வெளியே போறாங்க. ஆயிஷா நாயகி என்ன அப்படின்னா, வெளியே போறது சும்மா போலாம்ல, நம்ம தூங்கிட்டோமோ பார்த்துட்டு போனோம், இப்ப என்ன நடக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு ரசூலுல்லாவை பின்தொடர்ந்து போறாங்க.
நபிகள் பெருமகனார் நேர ஜன்னத்துல் பக்கி என்ற அந்த கபர்ஸ்தானுக்கு சென்று, மதீனாவில் இருக்கிற பெரிய சஹாபாக்கள் தாபீன்கள் இப்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கபர்ஸ்தான் அது. அங்க போய் அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நல்ல மக்களுக்காக நபிகள் பெருமகனார் துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயிஷா நாயகி நோட்டம் எடுத்துக்கணும். சும்மா கிடையாது. என் கணவர் அவர் நல்லவர், அதுல மாற்றம் இல்லை, அவர் ஒழுக்கம் உள்ளவர், இறைச்சவாதி, மாற்றம் இல்லை. ஆனா சின்ன சின்ன விஷயத்தை நுணுக்கமா பார்த்தாங்க. என்ன செய்யறாங்க, என்ன காரியம், என்ன விஷயம், அப்பதானே அடுத்த தலைமுறை கடத்த முடியும். அவ்வளவு தெளிவாக பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நபிகளார் அவர்கள் தொழுவதில் 11 ரக்காயத்து தொழுவதை கூடுதலாக தொழுது நான் பார்த்ததில்லை. 11 தான் பிரதானமா இருந்துச்சு. ஆனா வேற வேற அறிவிப்புகளை நீங்க பார்க்கலாம். 11 கீழே வந்திருக்கு. 11 கீழே என்னது, 9 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஒரு ரக்காயத்து வித்திருக்க அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கிறாங்க. 11 தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் பெருமகனார் 13 ரக்காயத்துகள், 5 சலாம் பிளஸ் எக்ஸ்ட்ரா என்னது வித்ரு, 13 ரக்காயத்து நபி அவர்கள் தொழுதார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மால் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அதிகபட்சம் 13, குறைந்தது எத்தனை, ஒரு ரக்காயத்து வித்ரோட முடிச்சுக்கலாம், 3 ரக்காயத்து வித்ரோட முடிச்சுக்கலாம், அல்லது 2 ரக்காயத்து 20 1 ரக்காயத்து வித்ருன்னு முடிச்சுக்கலாம். மார்க்கத்தில் இதற்கான சில வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எதுக்கு இந்த தகவல் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இரவு தொழுகையில் ஏனைய காலத்திலும் ரமலானிலும் ரசூலாட்டும் ஒரே விஷயம் தான். நீங்க நபி கிட்ட வேறுபாடு பார்க்க முடியாது. நபி ரமலான் வந்துட்டோன்னு இரவு தொழுகை கூடுதலாக்கிட்டாங்க அப்படி கிடையாது. எப்பவுமே ரசூலா ஒரே மாதிரி தான். ரமலான் வந்துட்டா மனைவிமார்கள் எழுப்பி விடுவாங்க. மற்ற காலத்துல நம்ம தூங்க விட்டது மாதிரி இப்ப விடக்கூடாது, எழுப்பி விட்டுருவோன்னு எழுப்பி விட்டாங்க. நபி கிட்ட அந்த சமநிலை உடையாது, எப்போதுமே ஒண்ணுதான். நபியை பொறுத்தவரைக்கும் 365 நாள் ரமலான் மாதிரி தான் நபியினுடைய நடவடிக்கை இருக்கும். நாம அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ரமலானுக்கு மட்டும் நமக்கு ஏன் வழிகாட்டினார்கள், எப்படி வழிகாட்டினாங்க அப்படின்னா, மன் காம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரமலானுடைய மாதத்தில் யார் இரவில் தொழுகிறாரோ, காரணம் இல்லாம ஜமாத்த பள்ளியில் நடத்தல, ரசூலா நடத்தினாங்களா அப்படி கேட்பாங்க சில பேர். நபி செஞ்சதான் செய்வீங்க நீங்க, நபின பள்ளியாசம் நடத்தவா செஞ்சாங்க, நபி இப்படி வந்து தினம் தொழுது காட்டினாங்களா, நீங்க ஏன் தொழுறீங்க, ரசூலா வழிகாட்டுறாங்க. மன் காம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் ஈமான் கொண்டவராக நன்மை எதிர்பார்த்தவராக ரமலான் இரவுகளிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படி நபிகளார் காட்டி தராங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்ன ஒரு காரியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது இரவு தொழுகை சார்ந்த விஷயம். ரமலானில் இன்னொரு பிரத்யேகமான அமல், இன்னொன்னு சொன்னா ரமலானால் இந்த அமல் தான் நமக்கு தெரியும், நோன்பு. இந்த நோன்பை குறித்து நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ, நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்தவராக நோன்பை முழுமைப்படுத்துகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்ப நோன்பை வச்சு நம்ம என்ன வாங்கிடலாம், பாவ மன்னிப்பு வாங்கிடலாம். தொழுகையை வச்சு பாவ மன்னிப்பு வாங்கிடலாம். ரெண்டு ஒரு கூலி தானே, ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம்ல. இதை செய்ய முடிந்தவர்கள் ஒருவேளை அதை செய்ய முடியாம போயிடலாம். நோன்பு வைக்க முடியும், இரவு தொழுகைக்கு ஆஜராக முடியாம போயிடும், தொழ முடியாம போயிடும். அப்படியும் சில பேருக்கு உண்டு. சில பேர்லாம் தொழுதுருவாங்க, கரெக்டா வந்துருவாங்க பள்ளியாசல 8 மணிக்கெல்லாம் ஜமாத்துக்குள்ள என்ட்ரி ஆயிரது, உள்ள தொழுதரணும் அப்படின்னு. நோன்பு வைக்க முடியாது, ஏகப்பட்ட நோய் பிரச்சனை. ரெண்டுமே வாய்ப்பு இருக்கிற மக்களும் உண்டு, ரெண்டில் ஒன்றுதான் வாய்ப்பு உள்ளது என்ற நிலையில் உள்ள மக்கள் உண்டு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க எல்லாருக்குமான ஒரு பொதுவான காரியமாக இதை சொல்லி தருகிறார்கள். எனவே ரமலானுக்கான முகமே முகவரி அந்த ரெண்டு தான். நீங்க குர்ஆன் ஓதுறது 3வது. முதல் முகம் முகவரி அது. நம்ம ரமலானில் தான் இந்த இரவு தொழுகையில் இவ்வளவு பெரிய ஆர்வத்தை காட்ட போறோம். ரமலானில் தான் நோன்பு ஃபர்ல் அது. அதனால இந்த குர்ஆன் ஓதணுங்கிறது வருஷம் முழுக்க ஓதணும், அப்படிதான் அல்லாஹ் காட்டி தரான். எப்போதுமே குர்ஆன் ஓதுவது என்பது இருக்கணும், எப்போதுமே திக்ர் என்பது இருக்கணும். இந்த ரமலானிலாவது நோன்பையும் தொழுகை இரவு தொழுகையிலும் ரெண்டு விஷயத்தை ரொம்ப கவனிப்போட இருக்கணும். நான் வந்து இந்த ரமலானில் 4 முறை குர்ஆனை படித்து விட்டேன், ஆனா வந்து கால்லாம் சரியில்லை, அதனால நான் இரவு தொழுகை போறது இல்லை அப்படின்னு அதுல பலகீனப்படுத்திடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 இரவு தொழுகை நடத்தினார்கள். 3 இரவு 11 ரக்காத் கூடலாம் இல்லை, ஆனா அளவு கூட்டுவாங்க. 11 14 ஆகாது, 11 லென்த் ஆக்குவாங்க, நல்ல நீளமாக தொழ வைப்பார்கள். அப்படி 3 இரவுகள் தொழுத சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு இரவு நாங்க தொழுகிறோம் ரசூலா கூட, பாதி இரவு வரை தொழ வைக்கிறாங்க. அடுத்த இரவு தொழுவோம், இந்த 3வது பகுதி வருமே தஹஜ்ஜுடைய நேரம், அது வர வரைக்கும் ரசூலா தொழுதாங்க. அதுக்கடுத்த இரவுல தொழுதோம், சஹரே எங்களுக்கு தவறி விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு தொழ வச்சாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் இரவு தொழுகை என்பதே நீளமாக அமைக்கப்படுவதற்கு தான் இரவு தொழுகை. அது என்ன கிடையாது, அதை ஷார்ட் ஆக்க கூடாது. ஆக்கினா தப்பெல்லாம் இல்லை, ஆனா நம்ம அதுல தான் ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகையில் அதீத நன்மை உள்ளவர்கள் 2 சாரார். தொழுகையில நீங்க நன்மை நிறைய எடுக்கணும், எல்லாருக்கும் ஒரே கூலி கிடையாது.
நம்ம எல்லாரும் தொழுகிறோம்ல, தொழுகையில எல்லாருக்கும் ஒரே கூலிலாம் போட மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க மகரிப்பு ஆஜர் கரெக்ட், எல்லாருக்கும் ஒரே மார்க் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய பேணுதலுக்கும் அவருடைய தன்மைக்கும் இறையச்சத்துக்கும் இதுக்கெல்லாம் மாற்றமாக அதுக்கேற்றவாறு நன்மைகள்ல வேறுபாடு வரும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, யாருடைய தொழுகையில் நிலை அதிக நேரம் இருக்கிறதோ அவர் பாவம் மன்னிக்கப்படும். அவருக்கு என்ன நன்மைகள்ல கூட, அவருக்கு பெரிய பெரிய பாக்கியங்கள் பரக்கத்துகள், அதாவது அல்லாஹ்விடத்தில் சொர்க்க ரீதியான காரியங்கள் கிடைக்கும். நிலைய கூட்ட கூட்ட நன்மை கூட. இரண்டாவது சாரர் நடந்து வருவோர், யாருடைய வீடு தொலைதூரத்தில் இருந்து நடந்தே பள்ளிவாசலுக்கு வராங்களோ அவங்களுக்கு தொழுகையில நன்மை கூட அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. எனவே இந்த இரவு தொழுகையில கவனம் செலுத்த வேண்டியது, ஜமாத்துக்கு வர வாய்ப்பு உள்ளவர்கள் ஜமாத்துக்கு வாங்க, வர முடியாதவர்கள் வீட்டில் தொழுதுருங்க. தொழாம கண்ணு மூடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கு. தொழுதரன் எப்படியாவது தொழுதரன், பள்ளிக்கு போக முடியல வீட்டில் தொழுதுருவோம். ஆனா தொழும் போது கூடுதலா நினைக்க வேண்டியது, நீளமான அளவில் நிலையை அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு இருங்க. ரசூல்லா எந்த அளவுக்கு அந்த நீளத்தை குறைக்க மாட்டாங்கன்னா ஓதிக்கிட்டே இருப்பாங்க கராத். இப்ப கால் வலிக்குது, ருக்கு போகணும்ல, போக மாட்டாங்களாம், கீழே உட்கார்ந்துருவாங்க, உட்கார்ந்துட்டு ஓத ஆரம்பிப்பாங்க. எதுக்கு இப்ப குனியணும் அவசியமே, காலு தானே வலிச்சது. தொழுகை உடனே நிறுத்தணும் அவசியம் இல்லையே. இஷா தொழுகையில் நபிகள் பெருமானார் நிற்பார்கள், பின்னாடி குழந்தையின் அழுகுரல் கேட்கும், தொழுகை சுருக்கினாங்க. அதுல நியாயம் இருக்கு. நான் தொழுவுறதுனால இப்ப என்ன ஆயிருப்போகுது? அதனால கால் வலித்த அல்லாஹ்வுடைய ரசூல் உட்கார்ந்துட்டாங்க, உட்கார்ந்து கிராத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு இப்ப ருக்கு போகிற இடம் வருது, எந்திரிச்சு சமயம் அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குக்கு போறாங்க. அப்ப கிராத்துக்கு நீங்க காலை வலிச்சா கூட நீங்க உடனே ருக்கு போகணும் அவசியம் இல்லை, உட்கார்ந்து கூட என்ன செய்யலாம், அதை நீங்க கண்டினியூ செய்யலாம். இப்ப கேள்வி என்ன பெரிய பிரச்சனை வரும்னா, எங்களுக்கு சூரா தெரியாது. இதுதான் பிரச்சனை. பெரிய பிரச்சனை என்ன, எங்களுக்கு சூரா தெரியாது. தெரியாதுங்கிறது ஒரு பலகீனம். இது எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, கபர் வரைக்கும் சொல்லிட்டே இருக்கலாமா? எனக்கு தெரியாது. இதே காரியத்தை உலகத்துக்கு நம்ம சொல்லுவோமா? இல்ல எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, படிப்பு எதுவுமே தெரியாது, விளங்காது, எனக்கு தெரியாதுன்னா படிக்க மாட்டேன், அப்படி விட்டோமா? குர்ஆனுடைய கல்வினா மட்டும் ஒரு அலட்சியம், தெரியாது. அதாவது எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு பக்கத்தில் வருகிற சூறாக்களை கூட ஒரு வருஷம் ஆனாலும் மனப்பாடம் பண்ண முடியாதா? இந்த ரமலான காரணம் வச்சா மனப்பாடம் பண்ணலாம்ல, ரமலான் வரப்போகுது அதுக்குள்ள மனப்பாடம் பண்ணணும், பெரிய பெரிய சூறாக்களை தொழுகையில ஓதணும். அப்ப அந்த சிந்தனை மக்கள்கிட்ட குறைந்து விடுகிறது. ஆனால் யாரால் ஓத மனப்பாடம் இல்லையோ அவங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது, ஒரு சூறாவை 100 வாட்டி ஓதலாம், தப்பு கிடையாது. ஒரே ரக்காயத்துல உங்களுக்கு குல் வல்லாஹ் சூரா மட்டும் தான் தெரியுதுன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, அல்லாஹும் பாயித் பைனி வஜஹது ஓதியாச்சு, பிறகு அல்ஹம்து சூரா ஓதியாச்சு. இப்ப என்ன ஓதணும்? துணை சூரா ஓதணும். குல் வல்லாஹ் தான் தெரியும், ஓதுங்க. மறுபடியும் முடிச்சிட்டோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி மறுபடியும் குல் வல்லாஹ் ஓதுங்க, தப்பு கிடையாது. 100 வாட்டி ஓதுங்க, 1000 வாட்டி ஓதுங்க, 1,00,000 வாட்டி ஓதுங்க, என்ன தப்பு கிடையாது. ஃபக்ரவு மாத்த யஸ்ஸர மின்ஹு, குர்ஆனில் உங்களுக்கு என்ன இயலுமோ அதை ஓதுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தாராளமாக ஒரு சூறா என்ன பண்ணலாம், 10 வாட்டி 50 வாட்டி 100 வாட்டி ஓதலாம். இப்ப ரக்காத்து கூட்டிருச்சுல, இப்போ உங்களுடைய அளவை நீங்க கூட்டிட்டீங்க. ஹாஃபிலால ஆலிமால தான் நிக்கணும் அவசியம் இல்லை, ஒரு அசரத்து தான் நிப்பாண்டு இல்லை, நம்மளும் நிக்கலாம். நம்மளும் வீட்டுல தொழும் பொழுது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ரக்காத்து நின்று தொழலாம். தாராளமாக இப்படியான முறையில் இந்த தொழுகையை அமைத்துக் கொள்ளலாம். ரமலான்ல மட்டும்தான் நிக்க போறோம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆர்வப்பட்டு 6 நோம்புல வேணா நம்ம நிக்கலாமே தவிர கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி மாறிடும், நம்ம தொழுதோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை மாறிடும். அதனால இந்த ரமலானை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் முழுமையாக அந்த இரவு தொழுகையில் ஒரு பெரிய ஆர்வத்தோடு அந்த தொழுகை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நாம் இருக்கணும். அதோடு சேர்த்து இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு தகவலாக சொல்லி நம்ம உரையினுடைய இறுதிக்கு வந்து விடுவோம். நோன்புல ஒரு பெரிய பலகீனத்தை இப்போ மக்கள் மத்தியில் நம்மால் பார்க்க முடிகிறது. சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் சொல்லி நோன்பு விட்டுறாங்க. முன்னாடிலாம் பெரிய பெரிய பிரச்சனையே நடக்கும். என்னன்னா நான் நோன்பு விட மாட்டேன், ரத்தம் கொடுப்பாங்க, ரத்தம் கொடுத்துட்டா உடம்புல தாக்கத்து இருக்காது, அப்படி இருந்து நோன்பை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைத்த ஆட்கள்லாம் உண்டு. பயணம் பண்ணுவாங்க, பயணம்னா ஏதோ இங்க இருந்துட்டு திருநெல்வேலிக்கு போறது அந்த மாதிரி பயணம் இல்ல, ஆள் கண்டக்டராவோ டிரைவராவோ இருப்பார், அவர் நோன்பை ஃபுல் பண்ணுவார். இல்ல அது இதுக்கு விடணும், இப்படி விட்டா நான் 30 நாள் விட்டுதான் ஆகணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடித்த ஆட்கள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்கள் கூட நோன்பை பிடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போற நபர்கள்லாம் உண்டு. அங்க போய் அந்த ஊர் டைம் வந்தோட நம்ம நோன்பை திறப்போம். அப்ப எந்த பிரச்சனையிலையும் அவங்க நோன்பை விடல ஒரு டைம்லாம். ஆனா சின்ன சின்ன காரணம், தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, கை வலிக்கு, கால் வலிக்கு அப்படின்னு நோம்ப சர்வ சாதாரணமாக விடக்கூடிய நிலையில் பல மக்கள் இருக்கிறார்கள். நபிகள் பெருமகனார் சொன்னாங்க, இந்த நோன்புல நீங்க கவனம் செலுத்தினால் உங்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், இதை நீங்க விட்டுறாதீங்க. விடணுங்கிற இடத்தில் உள்ளவர்கள் மாதவிலக்கு பெண்கள், அது அல்லாவே கொடுத்துட்டான், நீங்க விட்டுதான் ஆகணும், நீங்க வைக்கலாம் கூடாது. இதை தாண்டி பயணிகள், நோயாளிகள், உங்களால முடிஞ்சா வச்சிருங்க, முடியலன்னா விட்டுருங்க. மரீதன் அவாலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர்.
நீங்கள் பயணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் வேறு நாட்களில் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இயலுமானு பாருங்க. இயலும் என்றால் நீங்கள் தாராளமாக வைத்து முழுமைப்படுத்தி விட வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த ரமலானில் நோன்பை முழுமைப்படுத்துங்கள். இதை தாண்டி குர்ஆன் வாசிப்பது, திக்ர் செய்வது, எல்லா காலங்களிலும் செய்வது, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா 100 முறை செய்யறது 200 அடி செய்வோமே, கொஞ்சம் கூடுதலாக செய்வோமே என்று அது போன்ற நன்மையான காரியங்களில் கொஞ்சம் அதிகமான ஆர்வத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலான்ல இந்த நன்மை செய்வது ஒரு பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு வழிகாட்டுதல் சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லார்ட்டையுமே வந்துடுனா ஆடைகள் இருக்கும். ஆடைகள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு உள்ளவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள். அது மறுக்க இயலாது. ஆண்களை பொறுத்தவரை ஒரு வேஷ்டி போட்டுக்கும், ஒரு சட்டை போட்டுக்கும், எதையாவது ஒரு சட்டை சைஸ் சேர்ந்தா போதும். பாப்பாக்குள்ள சட்டையா இருந்தானே, பையன்குள்ள சட்டையா இருந்தானுங்கிற மாதிரி சிந்தனை. ஆனா என் கலருக்கு ஏற்ற மாதிரி போன பெருநாளைக்கு போட்டது மாதிரி இந்த வாட்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில ஆடைகளை பெறக்கூடிய இடத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே அலமாரி நீங்க திறந்து பாத்தீங்கன்னா என்ன, பெண்களுக்கு என்ன போடுறதுக்கு துணி இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, இருக்கிற துணியும் அலமாரியில் வைக்க இடம் இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அப்படி ஏராளமான துணிமணிகள் பெண்கள் வைத்திருப்பார்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வீண் விரயமா இல்லையா? ஆடையை பயன்படுத்திட்டா பிரச்சனை இல்லை, பயன்படுத்துறதும் கிடையாது. நம்ம சமுதாயத்தினுடைய பெண்கள் வீட்டினுடைய வேலைகள் அப்படின்னா ஆடையை பயன்படுத்த மாட்டாங்க. வெளியே போறோம், புர்காதான போட்டு போறோம் அப்படின்னா அதுவும் பெரிய அளவில் ஆடைகள் பயன்பாடு இருக்காது. ஆனா வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க. சரி நாளைக்கு பிள்ளைகளும் பயன்படுத்தட்டும், பிள்ளைகளும் பயன்படுத்தாது. நீங்க இப்போ உள்ள காலத்துக்கு வாங்கின மாதிரி அவங்க அந்த காலத்துக்கு தானே வாங்குவாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. உங்க பேத்தியே பயன்படுத்தாது. அது சும்மாவே கடந்து நாளைக்கு அது கரையாம் பிடிச்சி தூக்கி எரியக்கூடிய நிலைக்கு வரும். அப்ப இப்படியான ஆடைகள் உங்கள்கிட்ட இருக்கும்ல, ஒரு முறை போட்டுட்டு இருக்கும், அந்த ஆடை சும்மா கிடக்கும். 2 முறை போட்டுட்டு இருக்கும், அந்த ஆடையை நம்ம தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். இல்ல அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, யாவது ஒரு காரணம் சொல்லுவோம். இது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு காரணத்தை நாம சொல்லுவோம். அந்த கடையில பார்க்கும்போது நல்ல கலரா தெரிஞ்சது, வீட்டுல கண்ணை திறந்து பார்க்கறேன், எனக்கு கலரு கண்ணுக்கு எடுப்படலாம், எனக்கு வேண்டாம், ஒரு வாட்டி கூட போட மாட்டாங்க. அப்படியான ஆடைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆடைகள் பெற முடியாத இடத்தில் உள்ளவர்களுக்கு அதை சுத்தப்படுத்தி கொண்டு போய் இந்த ரமலானை கொடுத்துருங்க. இது நன்மைக்கான ஒரு காரியம். நீங்க பெரிய செலவெல்லாம் பண்ணல, இருக்கிறதான் கொடுக்க போறீங்க. நான் தர்மம் பண்ணணும்னா நான் சம்பாதிச்சதுல இருந்து எடுத்து கொடுக்கணும், காசை கொடுக்கணும் அப்படின்னா அது நமக்கு வலிக்கும். மார்க்க அடிப்படையில ரமலான்ல வலிக்க கூடாது, அப்பதான் நன்மை கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடைகளை பயன்படுத்தல இல்லை, கொஞ்சம் வச்சு பாருங்க, பயன்பாடு இல்லை. நான் போடலைன்னா நாளைக்கு என் பிள்ளையும் போட போறது இல்லை, என் பிள்ளை போடாது என் பேத்தியும் போட போறது இல்லை. சும்மா இருக்கிற ஆடை நாளைக்கு மவுத்துக்கு கபருக்கு வராத ஆடை, எனக்கு கஃனாகவும் இருக்காத ஒரு ஆடை, அந்த ஆடை எனக்கு எதுக்கு? அப்ப நீங்க அப்படி நினைச்சு எவ்வளவோ தர்மங்களையும் செஞ்சிருக்கலாம். உங்கள் அண்டை வீட்டார்கள், ஏழைகள், உங்க மொஹல்லால உள்ள அந்த இது மாதிரியான ஆடைகளை பார்த்து இருக்காத பெண்கள்லாம் சமுதாயத்தில் உண்டு. உங்கள்ட்ட இருக்கிற மாதிரி சில ஆடைகள் மாதிரியெல்லாம் பல பெண்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் கொடுத்தா அது பெருநாள் ஆடை அமைஞ்சு. பல பேருக்கு இப்ப நிலைமை என்ன தெரியுமா? பெருநாள் வரும்போது கையை பிசைய ஆரம்பிச்சிருவாங்க. சில வீட்டுல பெண்கள், ஆண்கள்லாம் பிசையறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எப்படி ட்ரெஸ்ஸை வாங்கி இந்த பிள்ளைகளை சமாளிச்சு பெருநாளை கடத்தி கொண்டு போறோம் அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் உணவு ஒரு பிரச்சனையாக இருந்தது, ஆனா இப்போதைய நிலைமைக்கு என்னன்னா ஆடையும் ஒரு பிரச்சனை. அப்ப இது மாதிரியான நல்ல பல ஆடைகளை நீங்கள் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுங்க. வருகிற ரமலானை நல்ல முறையில் மிக மகிழ்ச்சிகரமாக இந்த ரமலானை அடைய வேண்டும் என்றால் உணவுல ஒரு கட்டுப்பாடோடு, கடை வீதிகளுக்கு செல்வதில் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால், நேரத்தை கணக்கச்சிதமாக பயன்படுத்தி இரவு தொழுகையில், நோன்பில், இன்ன பிற நன்மையில் அதீத ஆர்வத்தோடு நாம் செயல்பட்டு நமக்கான மறுமை நன்மையை குவிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருப்போம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இறுதியாக இந்த தாவா களத்தில் கடந்த மாதங்களில் கடுமையாக செயல்பட்ட நம்முடைய சகோதரிமார்களுக்கு நம்முடைய காயல்பட்டினம் கிளையின் சார்பாக பரிசளிப்பு இருக்கிறது. அந்த சகோதரிகள் பேரை சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளுங்கள்.